ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜானி குக். இப்போ ஊத் மாதம், அதாவது ஆகஸ்ட் மாதம் துவங்கிட்டுதுன்றாலே ஒரே வெக்கன்ஸ் தான் அட்டகாசமாக இருக்கும். ஜூலை ஆகஸ்ட்னால யூரோப்பில் ஒரே அட்டகாசமாக தான் இருக்கும் வெக்கன்ஸ்னால. நாலா பக்கத்தாலேயும் ஒவ்வொருத்தரும் ஓடிடுவாங்க. அதுலேயும் ஆகஸ்ட் வந்துட்டுதுன்றா சொல்லவே தேவையில்லை. துப்புரா டோட்டலாக நிற்க மாட்டாங்க. ஃப்ரான்ஸ்லாம் வேறு நாட்டுக்காரங்க தான் நிற்பாங்க. அந்த நாட்டில் இருக்கிறவங்கெல்லாம் எஸ்கேப் ஆகிடுவாங்க. அதே மாதிரி நாங்களும் அதே மாதிரி எஸ்கேப் ஆகிட்டோம். நாங்கள் ஒரு ஃப்ரான்ஸ்லேயே ஒரு ஷாமோனி என்ற ஒரு வீட்டுக்கு தான் நாங்கள் போகிறோம். அது பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். இதுதான் நாங்கள் எடுக்க போகிற ரெயின். இந்த ஷாமோனி என்ற இடம் சுவிஸு, இத்தாலி, ஃப்ரான்ஸ் 3 போர்டரு அமைஞ்சிருக்குது. இந்த 3 போர்டரும் அந்த இடத்துல அமைஞ்சிருக்குது. இப்போ நாங்கள் போகிற இடத்துலேருந்து அங்கே போகிறோண்டா ஒரு 1 ஹவர் பிடிக்கும் சுவிஸுக்கு போகிறதா இருந்தால். ஓகே, இப்போ நாங்கள் முதலாவது கார்ட்லியோனுக்கு வந்துக்கிறோம். கார்ட்லியோனில் ரெயின் எடுக்கணும். ரெயினில் அதாவது நீங்கள் வெள்ளன டிக்கெட் எடுத்தால் கொஞ்சம் சார்ஜ் குறைவாக இருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்குது. இன்டர்நெட்டில் நீங்கள் புக் பண்ணி தான் எல்லாம் செய்யணும். இந்த காற்று ரெயின் பாரிஸ்லேருந்து லியோன் வரைக்கும் கொண்டு வந்து விடுவாங்க. 6 மணி, நாங்கள் 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம். அது பிறகு 8 மணிக்கு கொண்டு வந்து விட்டுட்டாங்க. இது லியோன் ஏர்போர்ட்டு. வந்த ரெயினுக்கு ஒரு பாயோன்னு சொல்லியாச்சு. இது நான் வந்த ரேட்டுகள் என்ன மாதிரி நான் பே பண்ணினேன், ட்ரெயினுக்கு வரும்போது என்ன மாதிரி பே பண்ணினேன், மற்றது நான் எடுக்கிற வீட்டுக்கு என்ன மாதிரி பே பண்ணினேன் என்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லுவேன். இது ஒரு பக்கம் ரயில்வே ஸ்டேஷன், அங்கால பக்கம் ஏர்போர்ட்டு. இப்போ ஏர்போர்ட் நான் காட்டல. இது ரயில்வே ஸ்டேஷனால் வந்தபடியால் நான் இந்த ஸ்டேஷனை தான் நான் காட்டுறேன். ஏர்போர்ட் செக்ஷன் வேறு செக்ஷன். அதுவும் ரொம்ப அழகாகவே இருக்குது பார்க்குறதுக்கு. ஆனால் கொஞ்சம் ஓஞ்ச மாதிரி இருக்குது. வேறு தானே, சிட்டி என்றால் தானே கொஞ்சம் கலகலப்பாக இருக்கும். இது கொஞ்சம் நிறைய இங்கே ஏர்போர்ட்டுகள் இருக்கிறபடியால் கொஞ்சம் ஓஞ்ச மாதிரி இருக்குது. இதை பார்க்கும்போது இதெல்லாம் நான் கொஞ்சம் இடத்தையெல்லாம் கொஞ்சம் வீடியோலாம் பிடிச்சி போட்டு பிறகு நான் அங்கால போகிறேன். எங்கேண்டா பஸ் எடுக்க போகிறதுக்கு தான் இப்படி மெதுவாக நான் வீடியோ எடுத்துக்கின்னு இருக்கிறேன். அதால் பஸ்ஸு பக்கத்தில் இருக்குது. இன்றைக்கி பஸ்ஸு அவ்வளோ தூரம் இல்லை. இது வாசலோடையே இருக்குது பஸ்ஸு. இது இந்த ஏர்போர்ட் சிஸ்டம் மாதிரியே பெரிய லிஃப்ட் ஒன்று போட்டிக்கிறாங்க. நல்ல நீண்ட தூரம் போகுது. பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. சூப்பராக இருக்குதா? இன்னும் நல்ல வெயில் அடிச்சுது எங்களுக்கு. நல்ல சரியான மாதிரி லியோன்லாம் சரியான வெயிலாக இருந்தது. இப்போ இந்த பஸ் எடுத்து எங்களை சாமோனிக்ஸில் கொண்டு போய் விட போகுது. அதிலிருந்து நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா காட்ட போகிறேன். என்னெல்லாம் நாங்கள் பார்க்க போகிறோமாண்டு. அவ்வளோ நானும் பெரிய இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறேன். ஏனெண்டா நான் அதில் சில ஃபோட்டோக்கள் எல்லாம் பார்த்தேன். அவ்வளோ அற்புதமாக இருந்து பார்க்குறதுக்கு. இப்போ நாங்கள் வெளியாகி பஸ் எல்லாமே வாசல் தான். பயப்படவே தேவையில்லை, நமக்கு டென்ஷன் ஆக தேவையில்லை. எல்லாமே வாசலோடையே இருக்குது. ஒன்றுமே நடக்க தேவையில்லை. நம்ம பேக்குகள் கொண்டு போகிறோமேன்றதெல்லாம் பயப்பட தேவையில்லை. இதோ பாருங்க, அந்த நிற்கிது நம்மளோட பச்சை கலரும் வெள்ளை கலருண்டு பஸ் நிற்கிது. ஓகே, இதுதான் எங்களோட நம்பர். இதில் உங்களுக்கு விளங்க மாட்டிருக்குது, கிளியர் இல்லாமல் இருக்குது. 766 இந்த பஸ்ஸில் தான் நாங்கள் போக போகிறோம். இந்த இடத்துக்கு தான் போக போகிறோம். இன்றைக்கு தான் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த ரெடி அனுப்பிது பஸ்ஸு. இந்த பஸ்ஸு 8:30 தான் ஸ்டார்ட் பண்ணும். அது வரைக்கும் நம்ம வெயிட்டிங்கில் இருக்கணும். இப்போ டைம் 8:10. அதில் நாங்கள் வெயிட்டிங்கில் இருக்கணும். அது வரைக்கும் நாம் என்ன தான் செய்கிறது, நம்ம நாட்டு சாப்பாடு இருக்குது, அதை சாப்பிடுவோம்ண்டு சூப்பரான ரோல் ஒன்று செய்துன்னு வந்தேன். அங்கேருந்து வரும்போதே ரோல் செய்துன்னு வந்தேன். அந்த ரோலையும் சாப்பிட்டுக்கண்டு ஒரு டீயையும் குடிச்சுக்கண்டு வெயிட்டிங்கில் இருந்தோம். ஒரு தென்பா இருந்து என்ன தான் இருந்தாலும் நம்ம நாட்டு சாப்பாடு தான் சொல்கிற மாதிரி அந்த மாதிரி சாப்பிட்டா தான் கொஞ்சம் உஷார் வருது. அப்படியே அதையும் நாங்கள் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் சில விஷயங்கள் என்னென்னா நம்ம பஸ்ஸில் ஏறியாச்சுது. சில விஷயங்கள் நம்ம எங்கேயும் பயணம் போகிறோன்றான சாப்பாட்டுக்கு நம்ம டென்ஷன் ஆக தேவையில்லை. என்னென்னா இங்கேயே எல்லாமே நம்ம ரெடிமேட்டாகவும் இல்லாட்டி ரெடி பண்ணிக்கிட்டே நாமளே வரலாம். இப்போ நான்லாம் கொத்து ரொட்டி, அடுத்தது பிரியாணி எல்லாமே செய்துன்னு வந்தேன். அங்கே நான் எடுக்கிற வீடு
ஃப்ரிட்ஜோடு எல்லாம் சகல வசதியோடு இருக்குது. அப்போ நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே அடிச்சிட்டோம்னா அப்பப்போ சாப்பிட்டுக்கலாம். அதையெல்லாம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சாலே ஒன்றும் பழுதாகாது, அதால் பிரச்சனை இல்லை. அப்படி செய்துன்னு வரலாம். பரிசுலேருந்து சாமோனிக்கு இப்போ வரும் வரைக்கும் 5:30 மணித்தேல ஓட்டம்தான். அதால் நமக்கு சாப்பாடுகள் எந்த இதுவுமே டேமேஜ் ஆகாது. உடனே கொண்டு நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே தள்ள வேண்டியதான். நம்ம மெனக்கட்டுக்குன்னுலாம் நிற்க தேவையில்லை. சில பேர் சரியான மாதிரி மெனக்கடுவாங்க, சாப்பாட்டுக்குண்டே மெனக்கடுவாங்க. அதன்று வேறு ஒரு செக்ஷன் ஒன்று இருக்குது, சாப்பாட்டுக்குன்னு மெனக்கடுறது. அதில் நம்ம கூடி இருந்து பீச்சில் இருந்து அப்படி இருந்து சாப்பிட்டுக்கிண்டு முஸ்பத்தி ஃபன் பண்ணலாம். நம்ம ஒரு இடம் பார்க்க போகிறோம்டானே அதில் சாப்பாட்டுக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்க தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். இது என்னுடைய கருத்து. ஆனால் இது வேறு இடங்கள் அப்போ ஏன்னா நம்ம அதில் மெனக்கெட அந்த ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிடும்போது அதுக்கு டைம் வேஸ்ட் ஆகும். இப்போ நாம் ஒரு பானுக்குள்ளே ஏதாவது வச்சாண்டாலும் கடிச்சுக்கண்டு சாப்பிட்டுக்கணும் போகலாம். அந்த மாதிரி சாப்பாடுகள்லாம் இருக்குது. வீட்டை வந்த உடனே நம்ம வீட்டைன்னு சொல்கிறது நாங்கள் அங்கே ஹோட்டல் ரூம் எடுப்போம் தானே, அங்கே நம்ம நாட்டு சாப்பாடுகளை செய்துன்னு போகிற சாப்பாடுகளை சாப்பிடலாம். அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஒரு சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா வீடு எடுக்கிறது, அந்த ஹோட்டலுக்கு பதிலாக வீடு எடுக்கிறாங்க. அவங்க அதுக்குண்டே சமைக்கிறதுக்குண்டே வருவாங்க. நான் நினைக்கிறேன் வீட்டில் அங்கே நார்மலாக இருக்கிற இடத்துல சமைக்கிற இல்லையோ என்னமோ தெரியலை, சமைக்கிறதுக்குண்டே வருவாங்க, சமைச்சு சாப்பிடணுமெண்டு. அது ஒரு வேறு கேட்டகரி, நாங்கள் ஒரு வேறு கேட்டகரி. நாங்கள் பஸ்ஸை புக் பண்ணும்போது சீட் கேட்பாங்க, முன்னுக்கு வேணுமா பின்னுக்கு வேணுமான்லாம் கேட்பாங்க. அதில் நாங்கள் கேட்கும்போது அவங்க முன்னுக்கண்டா எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் சார்ஜ் கூட எடுப்பாங்க, பின்னுக்கண்டானே சார்ஜ் இல்லை. அப்போ நாங்கள் பின்னுக்கே போட்டுட்டோம். என்னத்துக்கு தேவையில்லாமல் அதுக்கு சார்ஜ் பண்ணுவானேன்றது பின்னுக்கே போட்டுட்டோம். பார்த்தா அதில் முன்னுக்கு சீட்டுகள் நிறைய இடமே இருந்தது. அதால் நாங்கள் அதில் போய் ஜம்ப் பண்ணி இருந்துட்டோம், ஓடி போய். ஓகே, ஸ்டார்ட் ஆகிட்டு இப்போ லியோனுக்கு ஒரு பாய் சொல்லிங்கண்டு அப்படியே போய்கிட்டே இருக்கிறோம். சூப்பராக இருக்குது இந்த பில்டிங். உண்மையிலேயே ஏர்போர்ட் லியோன் ஏர்போர்ட் நல்லா அழகாக இருக்கு பார்க்குறதுக்கு. உள்ளுக்குள்ளேயே நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. இது பாருங்கள், இந்த மவுண்டெயின் ஃபுல்லாக இருக்குது, ஃபுல்லாக அடைச்ச மாதிரி இருக்குது. இதுக்குள்ளே ஓட்டை போட்டு இதுக்குள்ளே பஸ் ரூட்டை ஓட விட்டுக்கிறாங்க. ஃபுல்லாக இருட்டு கசமாக போயிட்டுது. அப்போ அங்கங்கே கொஞ்சம் லைட்டுகளை போட்டிக்கிறாங்க. அடுத்த பஸ் இந்த போகிற பஸ் நிப்பாட்டும் ஆன்சியில் நம்மளோட ஸ்ரீலங்கன்ஸ் எல்லாம் கூடுதலாக விசிட் பண்ணுறது. அவங்களுக்கு கூடுதலாக இந்த இடமெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அதுவுமே சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. எல்லாமே மலைகள் சம்மந்தப்பட்ட இதுகள் தான் இருக்கும். கூடுதலாக அந்த வில்லெல்லாம் மலையால் சூழப்பட்டிருக்கும். மவுண்டன் ஃபுல்லாகவே சூழப்பட்ட மாதிரி காணப்படும். நாங்கள் அதுக்கு அடுத்த இதில் தான் இறங்க போகிறோம். அடுத்த ஸ்டாப் தான் ஷாமோனிக்குள்ள இடத்துல தான் நாங்கள் இறங்க போகிறோம். அதுவும் சுவிஸுக்கிட்ட இருக்கிறபடியால் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள், இப்போவே மலைகள் கூட வர தோங்கிட்டுது. பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. பார்க்கவே உண்மையிலேயே பிரம்மாண்டமாக ஒவ்வொரு டிசைனில் பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. இங்கே பாருங்கள், இதுவும் அடுத்த டியூனல் வருது. இதுவும் பெரிய மலைகளையெல்லாம் டியூனல் மாதிரி செய்து வச்சுக்கிறாங்க. பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் நினைக்கிறேன் 2 இது வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இப்படி இதே மாதிரி இது 2வது இது. இனி அங்கால என்ன மாதிரின்னு தெரியல. இது வரைக்கும் 2வது இதோட 2வதாக வந்திருக்குது. நல்லா மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. நல்லா நீட்டாக உள்ளுக்குள்ளேலாம் இருக்குது பார்க்குறதுக்கு.
நான் சூப்பராக ரசிச்சுக்கிட்டே வந்துக்கிட்டு இருந்தேன். அதால் தான் நான் மியூசிக்கை போட்டேன், நீங்களும் ரசிப்பீங்கன்ட்டு. இதில் பாருங்கள் சூப்பரான ஒரு குட்டி ரிவ்யூ ஒன்று ஓடிக்கிட்டே இருக்குது. அந்த சுவிஸ்லாம் இருக்குமே, பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. அங்காலையும் இங்காலையும் வீடுகளாக ரோட்டுகளாகவும் இருக்கும். அதுங்க நடுவில் சின்ன ஒரு ரிவ்யூ மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே எனக்கு பசியும் வந்துட்டுது. நாங்கள் கொண்டு வந்த இதில் பகோடா மாதிரி இருந்தது. அந்த பகோடாவையும் எடுத்து பஸ்ஸுக்குள்ளே டீப்பாக சாப்பிட இல்லாதானே நம்ம சின்ன ஒரு கள்ளத்தீன் மாதிரி கொஞ்சம் சின்ன ஒரு பகோடா பிஸ்கெட் அப்படி அதுகள் சாப்பிடலாம். அப்போ அதை நைஸாக மெதுவாக சாப்பிட்டுக்கிண்டு வந்தோம். சூப்பராக இருந்தது, நல்ல டேஸ்ட்டாகவும் இருந்தது இந்த பகோடா. அந்த மாதிரி டைமில் இந்த ஒரு ட்ராவல் பண்ணின்னு போகும்போது இப்படியான சாமான்கள் தின்னும்போது டேஸ்ட்டாக தான் இருக்கும். அதால் நாங்கள் நாங்கள் பேக்கில் ஒரு பேக் வந்து, அதாவது சும்மா லக்கேஜ் இல்லை, ஹேண்ட் லக்கேஜில் வந்து சும்மா ஒரு மினி கடையை கொண்டு வந்தோம். அதில் வந்து எல்லாமே சாப்பிட்ற சாப்பாடுகள் மட்டுமே இருந்தது அந்த பேக்கில். அதால் எங்களுக்கு அப்பப்போ அதை எடுத்து சாப்பிட்றதுக்கூடிய மாதிரி வசதிகளும் இருந்தது. இந்த மாதிரி ஃபெமிலிகளோட போகும்போது தான் இந்த மாதிரி கள்ளத்தீன்கள் சாப்பாடுகள்லாம் கொண்டு போகிறது. நார்மலாக அசோசியேஷன் மூலமாக நான் ஏற்கனவே போட்டிக்கிறேன், வீடியோ எல்லாம் போய் பாருங்கள். இந்த மாதமெல்லாம் நான் போயிருக்கிறேன், நிறைய இடங்கள் போயிருக்கிறேன். அந்த வீடியோ அதுகளெல்லாம் வந்து நான் இந்த மாதிரி சாப்பாடுகள்லாம் கொண்டு போகிறதில்ல. அது வந்து பானில் சாண்ட்விச் மாதிரி செய்து வச்சுட்டா சிம்பிளாக கொண்டு போகிறது. அடுத்து ஒரு சிப்ஸ் பேக்கை தூக்கிடுவோம், அடுத்தது ஒரு ஜூஸ் போத்தலையும் தூக்கிடுவோம், அப்படியே போயிட்டு வந்துடுவோம். இப்படி ஃபேமிலியோடு போகும்போது தான் இந்த மாதிரி சாப்பாடுகள்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறது. அது ஒரு வித்தியாசமான இதுகள் உண்டு. சில பேர் என்ன செய்வாங்க, சாப்பாடு கார் வசதிகள் இருந்துட்டால் அவங்க என்ன செய்வாங்க, நிப்பாட்டி சமைச்சு கூட சாப்பிட்றவங்களும் இருக்கிறாங்க. அதில் ஒரு இடமா வச்சு ஒரு கார்டு சைட் மாதிரி ஒரு பிளேஸ் மாதிரி ஒரு இடத்த செட் பண்ணி அதுலேயும் சாப்பிட்றாக்களும் இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான கேட்டகரியில் போவோம். வசதிகளுக்கு ஏற்ற மாதிரி செய்துக்கன்னு போகிறது. இப்போ இதே நாங்கள் அசோசியேஷன் மூலமாக நாங்கள் இந்த ட்ரிப்பை படிக்கிட்டோம்னா இந்த மாதிரி சாப்பாடுகள் நான் ரிஜெக்ட் பண்ணிடுவேன். கூடுதலாக நம்ம நாட்டு சாப்பாடுகளை கூடுதலாக ரிஜெக்ட் பண்ணிடுறது. லைட்டாக டீசெண்டாக கொஞ்சம் சாண்ட்விச்சுகள் அதுகளை வச்சு தான் சாப்பிட்றது. ஃப்ரான்ஸில் பார்த்திங்க எவ்வளோ விதமான இடங்கள்லாம் இருக்குது, நல்ல நல்ல அழகான இடங்கள்லாம் இருக்குது. நம்ம நாட்டில் தான் இந்த மலைகள் நீர்வீழ்ச்சிகள் எல்லாம் இருக்குமென்று நினைக்கிறது. ஆனால் தப்பான விஷயம், ஃப்ரான்ஸ்லேயும் எல்லாமே இருக்குது. நல்ல வடிவான இடங்களும் இருக்குது. சில யூடியூபர்ஸ்கள் வந்து சில இடங்களெல்லாம் வந்து பார்த்துட்டு இது ஃப்ரான்ஸ் வடிவில்லைன்றதுலாம் சொல்லிட்டு போகிறவங்களும் இருக்கிறாங்க. அது அவங்க போகிற இடத்த பொறுத்து. சில சீப்பான இடங்கள் மலிவாக இருக்குமேன்னு சொல்லி அந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் போனீங்கன்னா பரிசுக்குள்ளே நார்மலாக வந்தாலே ஒரு சில இடங்கள் வந்து சரியான ஊற்றியாக தான் இருக்குது, இல்லைன்னு இல்லை. ஆனால் நல்ல நல்ல இடங்கள் இருக்குது, சூப்பரான இடங்கள் இருக்குது. ஃப்ரான்ஸில் இயற்கை அழகுகளும் பழைய காலத்து கட்டிடங்களும் அப்படி அள்ளி கொட்டி கிடக்குதுங்க. அப்படியான இடங்களுக்கு போய் பாருங்கள், போய் பார்த்து வீடியோவை எடுங்க. அதை எடுத்து போட்டு அதுக்கு அப்புறமா நீங்கள் ஃப்ரான்ஸை பற்றி ரிசல்ட்டை கொடுங்க. ஏனென்றா இது ஒரு சில இடங்களுக்கு சில ரேட்டான இடங்கள்லாம் இருக்குது, அதுக்குள்ளேயே நாங்களே போகிறது. அப்படியான இடங்களுக்கு தான் நீங்களும் போய் பார்த்துட்டு மார்க்ஸை போடுறீங்க. அப்படியான இடங்களுக்கு போவாங்க, நல்ல நல்ல இடங்கள் இருக்குது, அதுகளுக்குள்ள போய் பார்த்துட்டு மார்க்ஸை போடுங்க. இதில் ஒரு ஆறு மாதிரி ஓடுது, இதையும் பார்க்க சூப்பராக இருக்குது. அப்பப்போ இடைக்குள்ள இந்தந்த மாதிரி இடங்களும் தெரியுது. கூடுதலாக விடிய வந்ததால் காலை சாப்பாடெல்லாம் சாப்பிடல, அதுக்குள்ளே டீ குடிக்கணும் போல் இருக்குது. அதால் கொஞ்சம் டீயும் குடிச்சுக்கிண்டு எல்லாமே பஸ்ஸுக்கெலாம் நடக்குது. ஊற்றாமல் கொள்ளாமல் நீட்டாக குடிச்சுக்கிண்டு போக வேண்டியதான்.
ஓகே, சாமோனிக்க நீங்கள் ரசிச்சுக்கின்னு வந்துக்கின்னு இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஏனென்றா நாங்கள் சாமோனிக்க நெருங்கிக்கிட்டு இருக்கிறோம். அதாவது கிட்ட வந்துட்டோம், அது கிட்ட வந்தாச்சு. இது அது வீடுகளெல்லாம் பாருங்கள், சுவிஸ் மாதிரி கொஞ்சம் தள்ளி தள்ளி சுவிஸில் எப்படியெல்லாம் வில்லேஜ் சைட்லாம் இருக்குமோ அந்த மாதிரி இது வீடுகள்லாம் தென்படுது கண்ணுக்கு. இது கொஞ்சம் சிட்டி மாதிரி தான் இருக்குது. இந்த இடத்தையெல்லாம் பார்க்கும்போது சிட்டின்னு சொல்கிறதா வில்லேஜுன்னு சொல்கிறான்னு தெரியலை. ஆனால் நிறைய வீடுகள் கொஞ்சம் கடைகள்லாம் கண்ணுக்கு தென்பட்டுக்குன்னு இருக்குது. கொஞ்சம் தள்ளி 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 வீடுகள் இருக்குது. அதுக்கு இன்னும் கொஞ்சம் போனோம்னா நல்ல நெருக்கமான வீடுகளோடு வருமென்னு நினைக்கிறேன். சாமானி நாங்கள் நெருங்கிட்டோம். ஃபுல்லாக கோட்டை தான். அந்த கோட்டைக்குள்ளே மலைக்கோட்டைன்னு சொல்லணும். அந்த மலைக்கோட்டைக்குள்ளே நாம் இப்போ போய்கிட்டு இருக்கிறோம். மேலே பாருங்கள், ஒருத்தர் சூப்பராக பரசூட்லாம் காலையிலேயே நல்ல ஆக்டிவிட்டியெல்லாம் பண்ணிக்கின்னு இருக்கிறாங்க. பாருங்கள், இப்போ பாருங்கள், அங்கே வெள்ளையாக இருக்குது. அது என்னன்னு பாருங்கள். அதுதான் முக்கியமான ஐட்டமே, ஐஸ் மலை. அப்போ அதெல்லாம் ஃபுல்லாக ஐஸ் மலை. இந்த ஐஸ் மலையை தான் நாங்கள் கண் குளிர பார்க்க போகிறோம். என்னென்ன நிறைய ஆக்டிவிட்டிலாம் இருக்குது. நம்ம எல்லாத்தையும் ஒவ்வொன்றை நம்ம ரசிக்க போகிறோம். இந்த வீடியோ பெரிய வீடியோன்றபடியால் நான் பார்ட் 1 பார்ட் 2 போடுவேன். ஃபுல்லாக பாருங்கள். இங்கே ஃப்ரான்ஸில் இருக்கிறவங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும். அடுத்தடுத்த வெக்கன்ஸுக்கு வந்தீங்கன்னா இங்கே என்ஜாய் பண்ணலாம் வடிவாக. ஃப்ரான்ஸில் இருக்கிற மட்டும் இல்லை, யூரோப்பில் இருக்கிறவங்க அத்தனை பேருமே வரலாம். அதில் இத்தாலி, சுவிஸு எல்லாருமே பார்க்கலாம் இந்த இடத்த. ஏன் நான் சொன்னேன்டா இத்தாலி, சுவிஸ்ன்னா அவங்களுக்கு இது கிட்ட 1 ஹவர்லேயே வந்துடலாம். அப்போ அதால் இது லேசாக இருக்கும். நிறைய ஆக்டிவிட்டிகள் இருக்குது இந்த மலைகளில். சினோ டைம்லேயும், அதாவது விண்டர் டைம்லேயும் நிறைய ஆக்டிவிட்டிகள் போடுறாங்க. இதுலேயும் நிறைய சம்மர் டைம்லேயும் நிறைய ஆக்டிவிட்டிகள் இருக்குது. எதுவுமே சும்மா ஃப்ரீடமாக விடையில, அவங்க எல்லாத்தையுமே பிரயோசனப்படுத்துகிறாங்க. ஒவ்வொன்றையும் பிரயோசனப்படுத்துகிறாங்க. மலையாக இருந்தாலும் அதுக்கு ஒரு விஷயத்தை பிரயோசனம், மலையில் ஏறுறது, இந்த மாதிரி பரசூட்டில் பறக்கிறது, அப்படி எல்லாம் நிறைய விஷயங்கள்லாம் செய்து வச்சுக்கிறாங்க. நம்ம ஒவ்வொன்றா எல்லாருமே பார்க்க போகிறோம். இதில் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த பரசூட்டில் போகிறத பார்த்து நான் ஏற்கனவே இதில் தான் நான் பார்த்துருந்தேன். இதில் படங்கள் அதுகள்லாம் பார்க்குறது. இது நான் இப்படி நேரில் பார்க்கும்போது கொஞ்சம் அதிசயமாக பார்த்தேன். ஏனெண்டா அவங்க கீழே விழுந்துருவாங்களோ, இவங்களுக்கு என்ன பாதுகாப்பு என்றுன்னு டென்ஷனாகவும் இருந்தது. கவனமாக போகிறாங்களா என்னென்றுலாம் கொஞ்சம் குழப்பமாகவே இருந்தது. இதெல்லாம் அந்த பாருங்கள், அந்த மலை சைட்லாம் அந்த ஒரு பக்கம் புல்லெல்லாம் எடுத்து நல்லா நைஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க. அதிலெல்லாம் நிறைய விளையாட்டுகள் வச்சுக்கிறாங்க. மேலே ஏற்றத்துக்கு கூட்டின்னு போகுது அதெல்லாம். ஓகே, நிறைய வீடுகள்லாம் தென்படுது. வாவ் வாவ் வாவ், சூப்பர். இதில் எல்லாம் கேபிளில் போகிறது. கேபிளில் அந்த கெபின் மூலமாக போகிறது. இந்த பாக்ஸில் போகிறது, கேபிள் மூலமாக போகிறது. அதுதான் இந்த செக்ஷன்லாம் வச்சுக்கிறாங்க. மேலே உச்சத்துக்கு கொண்டு போய் விடும். இதில் பாருங்கள், நிறைய பேர் விளையாடி நிற்கிறாங்க. இந்த விளையாட்டுகள் நிறைய விளையாடுறாங்க. ஒவ்வொரு நாளும் காலையில் இது விளையாடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, சாமோனி நெருங்கிட்டது. சாமோனி, ஹாய் சாமோனி. ஓகே, நான் கடைசி கட்டத்தில் உங்களுக்கு நான் ரேட்டையெல்லாம் நான் சொல்ல போகிறேன்னு சொன்னேன். நாங்கள் அங்கேன்னு வந்தது ட்ரெயின் பஸ் எல்லாம் எடுத்து, அதாவது போகிறதும் வாரதுக்குரிய காசு தான் நாங்கள் ஜாயின் பண்ணிட்டோம். அதாவது 4 பேருக்குரிய காசு 500 யூரோ கிட்ட வருது. அடுத்தது நாங்கள் ரூம் எடுத்தோம். ஏர்பிஎன்பியில் தான் நாங்கள் புக் பண்ணது. அதுலேயும் 500 யூரோ கிட்ட ஒரு ஸ்டூடியோ மாதிரி வந்திருந்தது. அப்போ அது எங்களுக்கு சேஃப்டியாக இருந்தது அந்த வீடு. அதுவும் இல்லாமல் மெயின் ரோட்டில் எல்லாமே பஸ் ஸ்டாப் இருக்கிற இடத்துலையே இருக்குது. இந்த இடத்துக்கிட்ட தான் நாங்கள் வீடு புக் பண்ணோம். பஸ் எங்கனைக்கு ஸ்டாப் பண்ணுதோ அந்த இடத்துலையே நாங்கள் புக் பண்ணிட்டோம். நடக்கலாம் தேவையில்லை. என்னடா நாங்கள் காரில் வரையில், அதால் பஸ்ஸை தான் நாங்கள் ஃபுல்லாக எதிர்பார்க்குறபடியால் எல்லாமே கிட்டே இருக்கிற மாதிரியே செய்துட்டோம். இதில் இந்த இடத்துக்கிட்டேயே நாங்கள் சுவிஸுக்கும் போகலாம். எல்லா பஸ்ஸையும் அதுலேயே வருது. நம்ம என்ன ஆக்டிவிட்டிகள் பார்க்க போகிறோமோ அதுலேயே எல்லாமே சகல பஸ்ஸுகளும் வருது. வாசல்லையே வாசல்லையே விடுறாங்க கொண்டு போய். நம்ம நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நான் காட்ட போகிறது இது நாங்கள் இருக்கிற இடம் தான். அந்த பில்டிங் நாங்கள் புக் பண்ணிக்கிற இடம். அதில் தான் நாங்கள் புக் பண்ணிக்கிறோம். அது வீடு மாதிரி தான் உண்டு, ஹோட்டல் மாதிரி இல்லை. இது ஹோட்டல் இல்லை, வீடு.
இப்போ நான் நின்றுக்கின்னு இருக்கிறது நிற்கிற இடம் வந்து ஹோட்டலுக்கு பக்கத்தில் நிறைய ஹோட்டல்லாம் இருக்குது. ஓகே, எங்களுக்கு ரூம் வந்துட்டுது. ரூமுக்குள்ளே வந்து துறப்ப இதுக்குள்ளே தான் எடுக்க சொன்னாங்க. ஒரு கோட் ஒன்று இருந்தது. இந்த கோட்டில் வந்து துறப்ப இதுக்குள்ளே எடுங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் ஓப்பன் பண்ணி இது ஒரு கிச்சன் உண்டு. இந்த கிச்சனில் சகல சாமானும் இருந்தது, எல்லாமே இருந்தது. நம்ம ஒன்றுமே கொண்டு வர தேவையில்லை. கப்புலேருந்து கரண்டி கத்தி எல்லாம் சகல சாமானும் இருந்தது. இதில் ஒரு டாய்லெட் எல்லாம் குளிக்கிற தூஸ் மாதிரி ஒன்று இருக்குது. இது ஒரு ரூம். அங்கால இன்னொரு 2 கணப்பை மாதிரி ஒன்று தந்துருந்தாங்க. அதுலேயும் இழுத்து போட்டு நம்ம படுக்கலாம். இதில் ஒரு சின்ன ஒரு டைனிங் டேபிள் உண்டு. அங்கால இதில் இதுக்கிட்ட நின்று பார்த்தா கிச்சன் ஓப்பன் கிச்சன் மாதிரி உண்டு. மற்றது வந்து இன்றைக்கி ஒரு நிறைய தழுவாணிகள் அதுகள்லாம் எல்லாமே வச்சுருந்தாங்க. சில எங்களுக்கு சொல்லும்போது தழுவாணிகள்லாம் தரமாட்டோம் காசுன்னு சொன்னாங்க. ஆனால் பார்த்தா எல்லாம் இப்போ வச்சுருந்தாங்க. நாங்கள் தழுவாணியெல்லாம் நாங்கள் கொண்டுன்னு போகலை. நாங்கள் ஊதுற தழுவாணியை தான் நாங்கள் யாரும் தழுவாணியில் படுக்க மாட்டோம். அதால் ஊதுற தழுவாணியிலேயே கொண்டுன்னு போயிடுறது. அது எங்களுக்கு சேஃப்டி மாதிரி. மற்றது வந்து இப்போ ஜன்னலை ஓப்பன் பண்ண அப்புறம் பாருங்கள், ஜன்னல் பட்டனை தேடிக்கின்னு இருக்கிறேன். வாலா பட்டன் ஒன்று இருக்குது. இது அமர்த்துட்டா சூப்பரான காட்சி ஒன்று நமக்கு தென்பட்டுக்கிட்டு இருக்குது. வா 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 சொல்லி வேலை இல்லை. ஓகே, இந்த வீடியோ நான் முடிக்க இருக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அட்டா என்ன காட்சியா! இதில் இருந்துக்கிட்டே ரசிக்கலாம் போல், எங்கேயும் போக தேவையில்லை போல். இப்போ இந்த அன்றைக்கி தான் நாங்கள் போகிறதுக்கு இருக்கிறோம். ஆனால் இதில் ஃபுல்லாக இடம் இல்லை, ஹவுஸ் ஃபுல்லாக இருக்குது. அதால் நாங்கள் இந்த இடத்துக்கு போக இயலாத சூழ்நிலையில் சோகத்தில் இந்த கதையை சொல்கிறோம். ஆனால் வேறொரு முந்தானிக்கு நாங்கள் போகிறதுக்கு ட்ரை பண்ணுறோம். அதோட நாளைக்கெல்லாம் மழை, அதால் பிரச்சனை. பார்ப்போம், அடுத்தடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே, வீட்டிலேருந்து படுத்துக்கின்னு பார்த்தா சூப்பரான சீனரி ஒன்று தெரியுது இந்த ஜன்னலில். எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குதா? வா 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 வா, அருமை 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 என்றால் அருமை தான், சொல்லி வேலை இல்லையா? இதுலேயும் படுக்கலாம் போலாக்கலாம். ஓகே, இதுலேயும் படுக்கலாம். இதில் ஒரு கண்ணாடி ஒன்று இருக்குது, சூப்பர் கண்ணாடி ஒன்று இருக்குது. அதில் ரசித்து நாங்கள் இதை நான் ஒவ்வொரு வீடியோவாக நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். படுத்துக்கின்று பார்த்தா இப்படித்தான் பார்க்கணும். ஆனால் கொஞ்சம் எழுப்பி இருந்த இந்த வெள்ளை மந்தானியும் தெரியும் கூடுதலாக.